நீர் கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் சொல்றப்ப ஆண்டவர் வந்து அப்படியே செய்வேன் என்று சொல்றார். சொன்ன பின்பு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடி மோசேயை கொண்டு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவரை பின்பற்றும்படியா, கற்பனைகளை கை கொள்ளும்படியா நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவாராக அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். ஒரு இளைப்பாறுதல் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அடுத்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். அப்படித்தான் நன்றி சொல்லுகிறார். இப்போ ஆபக்குக்கு 3வது அதிகாரம், இந்த தீர்க்கதரிசி முதல் 2 அதிகாரத்தில் என்ன ஆண்டவரே தேசத்தில் பஞ்சம் இருக்கு, கொள்ளையிடுறாங்க, எல்லாரும் வந்து ரொம்ப தீமைகள்லாம் நடக்குது அப்படின்லாம் வந்து புலம்பிக்கிட்டே வர்றாரு. 3வது அதிகாரத்தில் கர்த்தர் வந்து அவரை வெளிப்படுத்துறாரு. இவரை தரிசனத்தில் பார்க்குறாரு. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. அவருடைய கரத்திலிருந்து கிரகணங்கள் வீசுகிறது. அவர் பூமியில் வந்து நியாயந்திருக்க வருகிறார். இப்படி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 14வது வசனம், என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமியானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாக சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் விக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டினாலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அதாவது கர்த்தர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்குறப்ப இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சொல்கிறாரு, எதிரிகள் ஜனங்கள் அப்படி வந்து எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வருகிற பொழுது இக்கட்டினாலில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிரோடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வாக்கு தத்தம் வருகிற பொழுது, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற பொழுது